விஜய் எங்கேயுமே பேச முடியாது என்று தடுப்பதற்கு இந்த அரசாங்கத்திற்கு சர்வ வல்லமை பொருந்திய எல்லா அதிகாரங்களும் கொண்ட அரசாங்கம் அல்ல. விஜய் அவர்களை அரசியல் ரீதியாக முடக்குகிற முயற்சியில் திமுக பின்னடைவை சந்தித்திருக்கிறது. அட என்னங்க சொல்றீங்க? நம்ம மஞ்சு குரூப்ஸின் ப்ளூ ஸ்பாட் 3.0ல ஃபேஸ் 2 இன் பீச் வில்லா புக்கிங்ஸ் ஓபன் ஆகிடுச்சா? MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. தமிழக அரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்த தீர்ப்பு பின்னடைவு, ஒரு அடி. விஜய் தரப்புக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய தீர்ப்பு. 2 பேர் போலியா தாக்கல் பண்ணாங்கன்றீங்கல்ல, எங்களுக்கு வேற சந்தேகம் வருது. அந்த போலியா எங்ககிட்ட மிரட்டி வாங்கினாங்கன்னு நீங்க ஏன் சொல்லியிருக்க கூடாது? போய் சொல்லியிருக்கலாம்ல. திமுக காரங்க எல்லாம் செய்யக்கூடியவங்க தானே. சிவி விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேங்கவேலுக்கு சொன்னாரு. இதுக்கு வேணான்னாரு. அது மட்டும் இல்ல, விஜய் மீது நடவடிக்கை எடுக்கணும்னாரு திமுகவை திருப்திப்படுத்துவதற்காக. திமுகவை திருப்திப்படுத்தும் வேளையில் முழு நேர ஊழியராக விட்டார் திருமாவளவன். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நான் சொல்வது கலைஞர் காலத்திலிருந்தே நடக்கிறது. அவர்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வந்தால் அப்படியே தலையில் தூக்கி வைத்து அந்த தீர்ப்பை கொண்டாடுவார்கள். அவர்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வந்தால் வாங்கப்பட்ட தீர்ப்பா வழங்கப்பட்ட தீர்ப்பா என்று சென்னையிலே போஸ்டர் ஒட்டினார். இவர்களை ஜீரணித்துக் கொள்ள முடியாத தீர்ப்பு என்றால் உடனே பிஜேபி. அது சுப்ரீம் கோர்ட்டில் நடந்தால் பிஜேபி, ஹைகோர்ட்டில் நடந்தால் என்ன சொல்றது? நீங்கள் மற்ற விஷயங்களை கூட விடுங்கள். விஜய் என்ன வேணாலும் விமர்சியுங்கள். காவல்துறை எப்படி அதிகாரிகள் பேட்டி அளிக்கலாம்? விசாரணை ஆணையம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் எப்படி பேட்டி அளிக்கலாம்? அப்படியானால் விசாரணை ஆணையம் இந்த திசையில் செல்ல வேண்டும் என்று நீங்கள் விரல் நீட்டி சொல்லுகிறீர்களா? இந்த 45 ஆண்டு கால வரலாற்றில் ஒரு விசாரணை கமிஷன் அமைத்த பிறகு மூத்த IAS IPS அதிகாரிகள் கோட்டையில் உட்கார்ந்து பேட்டி அளித்த கூத்தை நான் பார்த்ததே இல்லை. என்ன ஆளுங்கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சனா இந்த அதிகாரிகள் என்று நான் கேட்கிறேன். ஆளுங்கட்சி பதில் சொல்லிவிட்டு போட்டும், அது இவர்களுடைய வேலை அல்ல. தொலைக்காட்சியை முடக்குவது, அரசு கேபிளில் இருந்து வயரை பிடுங்குவது, இந்த மாதிரி மட்ட ரகமான வேலைகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஈடுபடுகிறது என்பது எதிர்க்கட்சியாக இருந்தபோது வாய்கிழிய பேசிய திமுக, குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் இப்போது இந்த கரூர் சம்பவத்தில் வைக்கப்பட்ட அலிகேஷன் வந்து ரவுடிகள் பூந்தாங்க, ஆம்புலன்ஸ் வந்துச்சு. ஆம்புலன்ஸில் இன்னும் தெளிவாக வந்து செந்தில் பாலாஜி அவர்களுடைய பெயர்கள் ஏற்பட்டு திமுக அவருடைய மருத்துவமனைன்னு போட்டு வந்துச்சு. அப்புறம் வந்து செருப்பு வீசப்பட்டுச்சு. இப்படி பலதரப்பட்ட அலிகேஷன்ஸ் வைக்கப்படுது. இந்த எல்லா அலிகேஷன்ஸையும் சிபிஐ விசாரிப்பாங்களா? அப்படி ஏதாவது அவர்களிடம் ஆதாரங்கள் இருந்தால் அந்த ஆதாரங்களை உச்சநீதிமன்றம் அமைக்கக்கூடிய விசாரணை அமைப்பிடம் அளிக்க வேண்டும். அப்போதுதான் முழு உண்மை வெளிவருவதற்கு அது உதவும். பிகைனோட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அறிஞ்சிருக்கார். அவர்கிட்ட பேசுகிற விஷயங்களுக்கு வாங்க பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து சிபிஐ வந்து இந்த கரூர் கூட்ட நெரிசல் கேஸை பற்றி விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இது நிச்சயமாக விஜய் தரப்புக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு ஆறுதலான அல்லது நம்பிக்கையூட்டக்கூடிய, தெம்பூட்டக்கூடிய தீர்ப்பு என்று நான் பார்க்கிறேன். ஏன் என்று சொன்னால், தமிழகத்தில் திட்டமிட்ட வகையில் கரூரில் நடைபெற்ற பெருந்துயரம் சம்பவத்தில் விஜய்தான் முழு பொறுப்பு என்பது போல ஒரு பிரச்சாரம் கட்டமைக்கப்படுகிறது. அதில் ஊடகத்தைச் சேர்ந்தவர்களும் சிலர் துணை போகிறார்கள் அந்த பிரச்சாரத்திற்கு. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியைச் சேர்ந்தவர்கள், திமுகவை சேர்ந்தவர்கள் ஆதரிப்பவர்கள் விஜயை இதோடு அரசியல் வாழ்க்கையை முடித்துவிட வேண்டும் என்கிற தீய நோக்கத்தோடு, அல்லது எப்படியாவது இதை வைத்து பயன்படுத்தி அரசியலில் அவர் அழித்து விடலாம் என்ற வகையில் இந்த பிரச்சாரத்தை தூண்டிவிட்டு கொண்டு அவர்களும் பேசிக்கொண்டு கோரஸ் பாடிக்கொண்டு, அதாவது விஜய் லேட்டாக வந்தார், விஜய் இதை பற்றி கவலையப்படல, ஏதோ அந்த இடமே விஜய் தேர்ந்தெடுத்தது போல். இடத்தை தேர்ந்தெடுத்தது யார்? இடத்தை வந்து 3 இடம் கேட்குறாங்க. அதில் இதை குறிக்கிறது யார்? ஆளுங்கட்சி. போலீஸ் கம்மியாக போட்டது யார்? ஆளுங்கட்சி. எதிர்பார்த்ததை விட அதிகமாக கூட்டம் தேர்ந்தெடுச்சோன்னே ஏன் அவுட்டர்லி அவரை நிறுத்தி நீங்கள் பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லலை? எல்லாமே பொறுப்பு அவருக்கு. விஜய் தரப்பில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு அனுபவம் வாய்ந்த அரசியல் கட்சியினுடைய தொண்டர்கள், பயிற்சி பெற்ற நிர்வாகிகள் இல்லை. அந்த குறைபாடு தான். அந்த குறைபாடின் காரணமாக இவ்வளோ பெரிய கூட்டம் ஜாம் ஆகிருக்கு. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஒரு விலைக்கு விடுறதுக்கு ஒரு 20 பேரை இறக்குவோம், இல்லை போலீஸ் ஹெல்ப்பையாவது முதல்ல கேட்போம் மைக்கில், அப்படின்றத அவர் பண்ணலை. இதெல்லாம் விட்டுருங்க. ஒரு விசாரணை ஆணையம் அடுத்த நாளே அறிவிக்கப்படுது. ஒரு பெரும் துயரம் நிகழ்ந்து 40 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், 41 பேர். ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்படுது. அந்த விசாரணை ஆணையத்துக்கு என்ன டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ்ன்றதே அறிவிக்கல. சார், இப்போ இன்னைக்கு சிபிஐ நமக்கு பார்க்க முடிஞ்சு. கிட்டத்தட்ட அஜய் ரஸ்தோகி தலைமையில் அவர் தான் அந்த குழு வழிநடத்தி வந்தாங்க. 2 IPS அதிகாரிகள் மாதந்தோறும் பீரியாடிக்கல் சமிட் வந்து நடத்தணும், இந்த மாதிரியான வழிமுறைகள் இருந்துச்சு. இந்த மாதிரியான வழிமுறைகள் எதுவுமே இங்கே வந்து கிடையாது. அருணா ஜெகதீசன் ஆணையம் அமைக்கப்பட்டு 1 வாரம் 10 நாள் கழித்து தான், 2 தினங்களுக்கு முன் 1 வாரம் கழித்து தான்
ஒரு இதுவே போடுறாங்க, என்னென்ன விஷயங்களை விசாரிக்கணும்னே சொல்கிறாங்க. அது நாம் வந்து எனி என்கொயரி கமிஷன் என்கொயரி கமிஷன் அமைக்கும் போதே ஜிஓ டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் வகுக்கப்பட்டு அது வெளியிடப்படும். அதுதான் நான் இதுவரை பார்த்திருக்கிறேன் 40 ஆண்டு கால பத்திரிகைகள அனுபவத்தில். அந்த மாதிரி இல்லாத ஒரு கமிஷன் இதுதான். அதை தவிர ஒரு விசாரணை கமிஷன் போட்டால் மேட்டர் கிட்டத்தட்ட சப்ஜுடிஸ் மாதிரி தான். ஆளாளுக்கு கருத்து சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் எப்படி வருவாய்த்துறை செயலாளர் தலைமையில் ஐபிஎஸ் அதிகாரிகள் பேட்டி கொடுக்குறாங்க, எப்படி பேட்டி கொடுக்குறாங்க ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸரு, அதுவும் ஆளுங்கட்சியினுடைய குரல் மாதிரி எதிரொலிக்கிறாங்க. ஆக எதற்காக நான் இந்த பின்னணியை சொல்கிறேன்னா, ஏற்கனவே நடந்ததை சொல்கிறேன்னா, அவசரமாக மதுரை நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் விசாரிக்கும் போது சென்னையில் ஒரு பெட்டிஷன், அந்த பெட்டிஷன் எப்படி எந்த பின்னணியில் போடப்பட்டது என்பதே விசாரணைக்குரியது. அது என்ன பிரேயர், அந்த பெட்டிஷனுடைய பிரேயர் என்ன? சார் அந்த பெட்டிஷன் பிரேயர் வந்து நம்ம பார்த்தோம்னா மெயினாக வந்து பிரச்சாரத்துக்கான வழிமுறைகளை வந்து எப்படி வந்து தேவையில்லாமல் எஸ்ஐடிக்கு ஆர்டர் போட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் தலைமை பண்புக்கு தகுதி இல்லாதவர் ஓடிவிட்டார்கள் என்ன, அதாவது இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எதுக்கு அந்த வழக்கில்? அது மூத்த வழக்கறிஞர்கள் சிலர் அப்போதே அடுத்த நாளே வியப்பு தெரிவித்தார்கள். அந்த நீதிபதியிடம் இன்னும் யாராவது கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கேட்டார்களா என்று மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி ஒரு டிபிகே சைடு இருக்கக்கூடிய வழக்கறிஞர் இல்லாமே அந்த வாதம் நடந்தது. அதுவே முதல்ல தப்பு. நான் என்ன கேட்குறேன், ஏன் நோட்டீஸ் சர்வ் பண்ணல, எதுவுமே பண்ணல, நீங்கள் பாட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணுறீங்க, அப்புறம் ஒரு எஸ்ஐடி போடுறீங்க, அதையெல்லாம் சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு கொஸ்டின் பண்ணியிருக்கு. ஆமாம். ஆகவே சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு வரவேற்கத்தக்கது. இன்னும் சொல்லப்போனால் தமிழக அரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்த தீர்ப்பு பின்னடைவு, ஒரு அடி, ஒரு பெரிய செட்பேக் இருக்கும்னு நினைக்கிறீங்க? செட்பேக், நிச்சயமாக செட்பேக். விஜய் தரப்புக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய தீர்ப்பு. விஜய் தரப்பு எழுந்து உட்காரலாம், தெம்பாக உட்காரலாம். விஜய்க்கு ஒரு பொலிட்டிக்கல் லெவல்லையும் சரி, மக்கள் மத்தியிலையும் இந்த தீர்ப்பு எந்த அளவுக்கு ஒரு நிச்சயமாக மக்கள் மத்தியிலையும் சந்தேகங்களும் கேள்விகளும் இருந்தன. பொதுமக்கள் என்ன நினைச்சாங்க, விஜய் வந்து திமுகவோ அல்லது அதனுடைய கூட்டணி கட்சிகளோ குற்றம் சாட்டுவதைப் போல விஜய் தான் மொத்த தப்புன்னு பொதுமக்களில் பெருவாரியான மக்கள் நினைக்கல. ஒரு பகுதி பொதுமக்கள் எதுக்கு பெண்களும் குழந்தைகளும் அப்படி போய் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு போய் பார்க்கணும், இது தப்பு, இனிமையாவது இதற்கெல்லாம் ஒரு ஒழுங்குமுறை தேவை, ஒரு கூட்டத்தில் ஒரு கட்டுப்பாடுகள் தேவை அப்படின்னு கணிசமான மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் கணிசமான மக்கள் விஜய் போன்ற பெரிய நடிகருக்கு ஏன் அந்த நேரவான ரோடை கொடுத்தாங்க, பெரிய கிரவுண்டை கொடுக்க வேண்டியதானே, பெரிய அகலமான சாலையை கொடுக்க வேண்டியதானே. அதில் மீடியாவில் வர நிறைய தகவல் வந்தது. அந்த பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டானான்னு 4 பக்கமும் ரோடு, அது உதயநிதி பிரச்சாரம் செய்த இடம், அந்த இடத்த ஏன் ஒதுக்கலை, இதெல்லாம் வாத பொருள் ஆகிவிட்டது. ஆகவே திமுகவுக்குத்தான் இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு என்பது பின்னடைவு. இரண்டாவது, ஒரு வகையில் சிலர் இதை ஆச்சரியம் தெரிவிக்கிறார்கள், விசாரணையினுடைய தொடக்க நிலையிலேயே சிபிஐக்கு இதை கொடுத்தது பற்றி. ஆனால் அதில் பிரேயர் அவங்களுக்கு ஆதவர்ஜுனா அவனுடைய பிரேயர் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேற ஒருத்தருடைய பிரேயர் சிபிஐ விசாரணை, ஆதவர்ஜுனா பிரேயர் எஸ்ஐடி கிடையாது, அவருடைய பிரேயர் அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில், ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமையில் குழு அமைத்து விசாரி. ஆமாம் ஆமாம், அதுதான் அந்த பிரேயர் அக்செப்டட். ஆமாம், அந்த மனு வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ அதான் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய செயல்பாடு மற்றும் 2 மனுக்களின் அடிப்படையில் இந்த சிபிஐ விசாரணை வந்து நாங்கள் அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க உச்சநீதிமன்றத்தில். ஆமாம், இன்றைக்கு என்ன பண்ணாங்க, கடைசி நிமிஷத்தில் இந்த சிபிஐ விசாரணை மற்றும் உச்சநீதிமன்றத்தினுடைய கடுமையான உத்தரவு எதுவும் வந்துவிடக்கூடாது என்று தடுக்கிற நோக்கத்தில் இன்னைக்கு திமுக ஒரு வேலை பண்ணுச்சு. அதாவது திமுக அரசு வக்கீல்கள் ஒரு வேலை பண்ணாங்க. என்னன்னா, 2 பேர் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு பெட்டிஷன் போட்டாங்க. அவங்களுடைய நாலேஜே இல்லாமல் அந்த பெட்டிஷனை போட்டிருக்காங்க, அதிமுக கையெழுத்தை வாங்கி போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு சந்தேகத்தை கிளப்பினாங்க. சந்தேகத்தை கிளப்பி இந்த ஆர்டரை ஸ்டாப் பண்ண முடியுமான்னு முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் கோர்ட் என்ன சொல்லிட்டான், அந்த 2 பேர் பொய்யா பெட்டிஷன் போட்டான்னா அதை தனியாக அப்ளிகேஷனை கொடுங்க, வேற 3 பேர் பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அதான் ஒரு தொடர்பு கேள்வி சார். இப்போ வந்து அந்த சிபிஐ விசாரணை வந்து அமைக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மூத்த வழக்கறிஞர் தமிழ்நாடு சார்பாக ஆஜரான திரு அபிஷேக் சிங் மனுவை வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு, இந்த மாதிரி போலியான புகாரையும் போலியான மனுவை வந்து நாங்கள் தாக்கல் செஞ்சுருக்காங்க, அதனால சிபிஐ விசாரணைக்கு நீங்கள் வந்து தடை போடணும் அப்படின்னு வந்து ஒரு விஷயத்தை வந்து அபிஷேக் மனுவை சொல்கிறாங்க. உடனே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, நாங்கள் வந்து முதல்ல சொன்ன மாதிரி சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய செயல்பாடு மற்றும் ஆதவர்ஜுனாவுடைய அந்த மனுவுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்கோம், அதை நாங்கள் தனியாக விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி. ஆமாம், இதை எப்படி பார்க்குறேன், நான் அதான் சொல்கிறேன், 2 பேர் போலியாக தாக்கல் பண்ணாங்கன்னு பதட்டப்பட்டு சிபிஐ விசாரணையை தடுக்கணும்னு நினைக்கிறீங்க. வேற 3 பேருடைய மனு இருக்குது, ஆதவர்ஜுனா தவிர வேற 2 பேர் இருக்காங்க. அவங்க அதில் ஒரு மனு சிபிஐ பிரேயர், ஆதவர்ஜுனா பிரேயர் சுப்ரீம் கோர்ட்டு,
அதன் மேலே ஆர்டர் போடுவதற்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு முழு உரிமை இருக்கிறது. நான் ஒரு வழக்கறிஞர்கிட்ட பேசினேன். ஓகே, சிபிஐ விசாரணை நான் என்ன சொல்கிறேன், 2 பேர் போலியா தாக்கல் பண்ணாங்கன்றீங்கல்ல, எங்களுக்கு வேறு சந்தேகம் வருது. அந்த போலியா எங்ககிட்ட மிரட்டி வாங்கினாங்கன்னு நீங்கள் ஏன் சொல்லியிருக்கக்கூடாது? எங்களை நிர்பந்தப்படுத்திட்டு பெட்டிஷன் போட சொல்லிட்டாங்க, அதுக்காக எங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு இவங்க ஏன் போய் நிர்பந்தப்படுத்தியிருக்கக்கூடாது? திமுக தரப்பு நிர்பந்தித்திருக்கலாம் என்ற அதுல ஒரு தாய் வந்து பேசியிருந்தாங்க, ஒரு பையனோட அம்மா, உயிரிழந்த அம்மா வந்து பேசினாங்க. நம்மளுமே களத்தில் பார்த்தோம். கிட்டத்தட்ட அவங்க கணவன் வந்து பிரிந்து சேர்ந்து 5லேருந்து 8 வருஷம் ஆச்சு, இப்போ திடீர்னு பணத்துக்காக வந்து இந்த மனு வந்து போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து அவங்க சொன்னாங்க. அது குடும்ப பிரச்சனைக்குள்ளே இருக்கலாம். ஆனால் வேறு சில பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் சந்தேகங்களை எழுப்புகிறார்கள். அந்த கூட்டம் பற்றி, அந்த கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல், தடியடி, கரண்ட் கட்டானது, எல்லாமே சந்தேகம் கேட்குறாங்க. நீங்களும் போய் பேசினீர்கள் அங்கே, நாங்களும் எங்கள் செய்தியாளரும் போய் பேசினார்கள். ஆகவே தான் மக்களுக்கு முழு உண்மை தெரியணும். அது ஒரு விபத்தாவே கூட இருந்து விட்டு போகட்டும். அந்த இடத்தை ஏன் அவருக்கு கொடுத்தீர்கள்? ஏன் போதிய போலீஸ் பாதுகாப்பு போடலை? அவருடைய வேனை சுற்றி ஏன் தடுப்புகள் ஏற்படுத்தப்படலை என்கிற கேள்விகள், பல கேள்விகள் இருக்குது. ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் விசாரித்தால் உண்மை வெளிவராது என்று அடுத்தடுத்து சில வழக்குகளில் தமிழக அரசு பின்னடைவை சந்தித்து வருகிறது. அது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அதே தான் ஆச்சு. கள்ளக்குறிச்சி மரணத்தில் என்னாச்சு? சிபிசிஐடி விசாரணைக்கு போட்டாங்க. சிபிசிஐடி விசாரணை கடைசியில் ஒரு அறிக்கை கொடுத்தது, உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அறிக்கையை திருமாவளவனே நிராகரித்தார். உங்களுக்கு திருமாவளவனே நிராகரித்தார், வேறு 1-2 கட்சிகளும் நிராகரித்தார்கள். வேங்கைவேல் சம்பவம் நான் சொல்லுவது, வேங்கைவேல் சம்பவம், அதே மாதிரி கள்ளக்குறிச்சி மரணம், இதெல்லாம் பல கேள்விகள், சந்தேகங்கள். வேங்கைவேல் சம்பவத்தில் உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. சொன்னது யார்? திருமாவளவன். அதில் வந்து அவர் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு வலியுறுத்தினார். ஆனால் இதே இந்த கரூர் கூட்டணி சிபிஐ விசாரணை கூடாது, சிபிஐ விசாரணை வேணான்னு சிபிஐ விசாரணை வேண்டாம், சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேங்கவேலுக்கு சொன்னார். இதுக்கு வேணான்னாரு. அது மட்டும் இல்லை, விஜய் மீது நடவடிக்கை எடுக்கணும்னாரு, திமுகவை திருப்திப்படுத்துவதற்காக. திமுகவை திருப்திப்படுத்தும் வேளையில் முழு நேர ஊழியராக விட்டார் திருமாவளவன், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் விஜயை அரசியல் ரீதியாக, இதுதான் முக்கியம் நான் சொல்கிறது, விஜய் அவர்களை அரசியல் ரீதியாக முடக்குகிற முயற்சியில் திமுக பின்னடைவை சந்தித்திருக்கிறது. விஜயை அரசியல் ரீதியாக முடக்க முடியாது என்பது கோர்ட்டு பாதுகாக்கும், மக்கள் பாதுகாப்பார்கள் என்பது இதன் மூலம் வெளிப்பட்டிருக்கிறது. நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். கிட்டத்தட்ட நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் இந்த சிபிஐ குழு அப்படிங்கிறது வந்து செயல்படும். இதில் 2 IPS அதிகாரிகள் வந்து இடம்பெறுவாங்க. மந்த்லி பீரியாடிக்கல் சமிட் வந்து ரிப்போர்ட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இப்படி தான் இருக்குமா சார் ஜென்ரலாக ஒரு சிபிஐ விசாரணை? இல்லை, இந்த விசாரணை எப்படி போகும்? சிபிஐ விசாரணை எப்படி இருக்கும்? பொதுவாக சுப்ரீம் கோர்ட் மானிட்டர் பண்ணுவதில் ரிப்போர்ட் கேட்பது முன்னுதாரணங்கள் இருந்திருக்கின்றன. இது ஒரு கூடுதலாக இந்த வழக்கிற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்று நான் பார்க்கிறேன். அந்த முக்கியத்துவம் தான் ஏன் 41 பேர் உயிரிழந்த காரணத்தால் ஒரு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். திமுகவை சேர்ந்தவர்கள் நாளைக்கு இதற்கு கலர் பூசுவார்கள். நீங்கள் வேண்டுமானால் பொறுத்திருந்து பாருங்கள். இதெல்லாம் பிஜேபி, அதான் விஜய் அவர்கள் இப்பவே பேச ஆரம்பிக்கிறாங்க. நெட்டிசன் பிஜேபியோட கைகூலி, பிஜேபியோட செயல்பாடு கீழே தான் இதெல்லாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் எது நடந்தாலும் இவர்களுக்கு ஆதரவாக நடந்தால் அப்போ என்ன சொல்றது? திமுக ஆதரவு ஜட்ஜி ஏதாவது சொல்லிட்டாருன்னு சொல்றதா? நான் என்ன சொல்றது, இது வந்து திமுகவுக்கு புதிதல்ல. இப்போ வந்து நாம் வந்து எப்படி திரு செந்தில்குமார் அவர்களுக்கு கலர் பூசுவது அபத்தம் என்று நான் சொல்லுவேன். திரு செந்தில்குமார் அவர்களுடைய கருத்துக்கள், மாண்புமிகு நீதியரசருடைய கருத்துக்களில் இருந்து நான் உடன்படவில்லை. வேறு சில வழக்கறிஞர்களும் உடன்படவில்லை. அவர் வழக்கிற்கு தொடர்புடையவற்றை பேசவில்லை என்று சிலர் நினைக்கிறார்கள். அதை போலத்தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் ஐ வில் நாட் அவருக்காக அவருக்கு ஒரு நோக்கம் கற்பிக்க மாட்டேன், கலர் பூச மாட்டேன். ஆனால் திமுகவினர் செய்வார்கள், செய்யக்கூடியவர்கள் தான். நீங்கள் அவர்களுக்கு சாதகமான, இது இப்போதல்ல, நான் சொல்வது கலைஞர் காலத்திலிருந்தே நடக்கிறது. அவர்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வந்தால் அப்படியே தலையில் தூக்கி வைத்து அந்த தீர்ப்பை கொண்டாடுவார்கள். அவர்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வந்தால், கடந்த காலத்தில் அவர்கள் பேசியது தான், போஸ்டர் ஒட்டியது தான் பிரபலமான விஷயம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். வாங்கப்பட்ட தீர்ப்பா வழங்கப்பட்ட தீர்ப்பா என்று சென்னையிலே போஸ்டர் ஒட்டினார்கள். ஆகவே இவர்களுக்கு பிடிக்காத தீர்ப்பு என்று சொன்னால், இவர்களை ஜீரணித்து கொள்ள முடியாத தீர்ப்பு என்றால் உடனே பிஜேபி. அது சுப்ரீம் கோர்ட்டில் நடந்தால் பிஜேபி, ஹைகோர்ட்டில் நடந்தால் என்ன சொல்கிறது? இவர்களுக்கு பிடிக்காத ஒரு தீர்ப்பு ஹைகோர்ட்டில் வருது, அப்போ என்ன பண்ணுவாங்க? ஆனந்த் வெங்கடேஷ் எல்லா வழக்கையும் கையில் எடுத்து விசாரிக்க தூசி தட்டி ஆரம்பித்தார், கரப்ஷன் கேஸ் எல்லாம். உடனே முரசொலியிலே அவரை பற்றி மோசமாக உள்நோக்கம் கற்பிக்கிற வகையிலே முழுப்பக்க கட்டளை தீட்டியவர்கள் தான் திமுகவினர் என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன்.
சார் தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம் திரு நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் வந்து இந்த கருத்து தெரிவித்ததுக்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் சரி, குறிப்பாக நிறைய ஜேர்னலிஸ்ட்டும் சரி, இந்த மாதிரி விஜய்க்கு ஆதரவு கருத்துக்களும் எதிர்கருத்துக்களும் எழுதிட்டே இருந்துச்சு. அதில் நிறைய பேர் விஜய்க்கு எதிராக குறிப்பிட்ட சில ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கட்டும், சில நீங்கள் சொல்கிற மாதிரி திமுகவாக இருக்கட்டும், இல்லை திமுக சேர்ந்த கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், இதை வந்து தொடர்ச்சியாக வந்து விமர்சனம் செஞ்சுட்டே இருந்தாங்க, விஜய் தான் காரணம்னு சொல்லிட்டு. ஆனால் மக்களும் தாவைக்காவினர் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிருந்தாங்க. மதுரை பெஞ்ச் வந்து இன்னுமே வந்து காவல்துறையினர் கண்டிச்சு இருந்துச்சு. இப்போ உச்சநீதிமன்றமே வந்து விஜய்க்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு சார். இங்கே என்ன ஆகுதுன்னா ஒரு ஃபேக் நெரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுது இல்லையா? இது ஏன் இந்த கேள்வி வைக்கிறேன்னா, ஏன்னா மக்களும் இப்படி பேசுறாங்க, உச்சநீதிமன்றமும் இன்னைக்கு வந்து அதை வந்து கடுமையாக இந்த கேள்விகள் எந்தெந்த கேள்விகள் மக்கள் மனதில் இருக்கின்றனவோ, சந்தேகங்கள் இருக்கின்றனவோ, அந்த சந்தேகங்கள் எல்லாம் விசாரிக்கப்பட வேண்டியவை என்று உச்சநீதிமன்றம் உணர்ந்திருப்பதாக நான் பார்க்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய சிலர் ஊடக அறத்தை மறந்து, சில ஊடகவியலாளர்கள் இரண்டு பக்கமும் இருக்கக்கூடிய குறைபாடுகளையும் எழுகின்ற சந்தேகங்களையும் வெளிப்படுத்தாமல், விஜய் ஒரு நடிகர் என்கிற ஒரு குறுகிய பார்வையோடு நடிகரை பார்ப்பதற்கு மக்கள் ஈசல் மாதிரி போய் விழுந்தார்கள், அவர்களே தங்கள் வாழ்க்கையின் முடிவை தேடிக்கொண்டார்கள் என்பது போல விஜய் மீது பழியை போட்டு, விஜய்க்கு அரசியலும் தெரியவில்லை, ஒன்றும் தெரியவில்லை, அவருக்கு கூட்டம் சேருகிறதே தவிர அவர் அரசியல் மயப்படுத்தவில்லை என்பது மாதிரியான விமர்சனங்களை எல்லாம் வைத்து துயரம் அனுபவித்த மக்களுடைய குடும்பங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாதது மட்டுமல்ல, சமூகத்திலே இப்படி எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உருவாவது கவலைக்குரியது, ஆபத்தானது என்பதை உணராமல் ஒரு சார்பு நிலையை எடுத்து பேசுவது என்பது துரதிருஷ்டவசமானது. அதை ஊடகவியலாளர்கள் செய்வது துரதிருஷ்டவசமானது மட்டுமல்ல, பொறுப்பற்ற தன்மையும் வாய்ந்தது. நான் எதை சொல்கிறேன், நீங்கள் மற்ற விஷயங்களை கூட விடுங்கள், விஜய் என்ன வேணாலும் விமர்சரியுங்கள். காவல்துறை எப்படி அதிகாரிகள் பேட்டி அளிக்கலாம், விசாரணை ஆணையம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் எப்படி பேட்டி அளிக்கலாம்? அப்படியானால் விசாரணை ஆணையம் இந்த திசையில் செல்ல வேண்டும் என்று நீங்கள் விரல் நீட்டி சொல்லுகிறீர்களா? அறிக்கை எழுதி கொடுத்து விடுங்களேன் பேசாமல். அதையே அவர்களே அறிக்கையாக கொடுத்து விடுவார்கள். அதனால் தான் அந்த விசாரணை ஆணையத்தை மக்கள் மதிக்க தயாராக இல்லை. அதுதான் கேட்க வந்தேன். ஏன்னா ஹெல்த் செக்ரட்டரியும் சரி, அமுதா ஐஏஎஸ் அவங்களும் சரி, அந்த ஒரு பேட்டி கொடுத்தது அப்படிங்கிறது இங்கே அது நிறைய ஒரு 45 நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்களோ. 45 ஆண்டு காலமாக பத்திரிகையாளராக இருக்கிறேன். 1980 முதல் பால் கமிஷன் முதல் ஆறுமுகசாமி கமிஷன் வரை பல்வேறு விசாரணை ஆணையங்களை நான் பார்த்து விட்டேன். ஏற்கனவே நியமிக்கப்பட்ட தூத்துக்குடி சமூகம் சம்பந்தமான அமுதா அருணா ஜெகதீசன் அவர்களுடைய கமிஷன் ஆணையத்தையும் பார்த்து விட்டேன். இந்த 45 ஆண்டு கால வரலாற்றில் ஒரு விசாரணை கமிஷன் அமைத்த பிறகு மூத்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் கோட்டையில் உட்கார்ந்து பேட்டி அளித்த கூத்தை நான் பார்த்ததே இல்லை. இப்போதான் நடந்திருக்குங்க. இப்போதான் நடந்திருக்கு. என்ன ஆளுங்கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக இந்த அதிகாரிகள் என்று நான் கேட்கிறேன். ஆளுங்கட்சி பதில் சொல்லிவிட்டு போட்டும், அறிவாலயத்தில் உட்கார்ந்து ஆர்எஸ் பாரதி பேட்டி அளிக்கட்டும். எதிர்த்தரப்பு குற்றச்சாட்டுக்கு, பாஜக அதிமுக குற்றச்சாட்டுக்கு அது இவர்களுடைய வேலை அல்ல. கேட்டால் சொல்லுகிறார்கள், வதந்திகளை பரப்புகிறார்கள், அதனால் அதிகாரிகள் விளக்கம் கொடுக்கிறார்கள் என்று. வதந்திகளுக்கு, அரசியல் கட்சிகளுடைய குற்றச்சாட்டுக்கு அரசியல் கட்சியாக திமுக தான் பதில் கூற வேண்டும். நீங்கள் பேசக்கூடாது. எதிர்க்கட்சி பேசினாலும் அது தவறுதான். எதிர்க்கட்சி கேள்விகளை எழுப்புகிறது. அவங்க தரப்புல இருந்து அரசு மேல வந்து விமர்சனங்கள் வச்சாங்க, அதனால அரசு தரப்புல நாங்க பேசணும் அப்படி. அரசு தரப்புல நீங்கள் பேசக்கூடாது. விசாரணை ஆணையம் அந்த வேலையை பார்க்கும். இல்லைன்னா விசாரணை ஆணையத்தை கலைத்து விட்டு நீங்கள் பேசுங்கள், டெய்லி பேசுங்கள். ஓகே சார். சார், இப்போ சிபிஐ விசாரணை வந்து உத்தரவிட்டிருக்கிறதுனால இங்கே எஸ்ஐடியும் இந்த விசாரணை ஆணையமும் வந்து இனிமேல் செயல்பட முடியுமா? நான் இப்போது ஒரு மூத்த வழக்கறிஞரிடம் சற்று முன் தொடர்பு கொண்டு பேசினேன். உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணை அமைத்த பிறகு இந்த எஸ்ஐடி பயனற்றது, அது வந்து அர்த்தமற்றது, அந்த விசாரணை நடப்பதில் பொருள் இல்லை என்று அவர் கூறுகிறார். நடக்குமா இல்லை வந்து இது கேன்சல்? இல்லை, என்னை அது தமிழக அரசு எடுக்க வேண்டிய முடிவு. அநேகமாக அதை கலைத்து விடுவார்கள் என்று நினைக்கிறேன். விசாரணை ஆணையம் தொடர்ந்து இயங்கலாம். அருணா ஜெகதீசன் அவர்களுடைய விசாரணை ஆணையம் தொடர்ந்து இயங்கலாம். அது அளிப்பது பரிந்துரை தான். அதை ஒரு அரசாங்கம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் போகும். தங்களுக்கு வசதியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளும், தங்களுக்கு வசதியாக இல்லாமல் நெருடலாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளாமலும் போகும். அது எப்படி நடக்கப் போகிறது என்று நமக்கு தெரியாது. நான் எந்த நீதிபதிக்கும் உள்நோக்கம் கற்பிக்க விரும்பவில்லை. ஆனால் மக்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஓகே சார். குறிப்பாக இந்த வழக்கில் வந்து ஒரு 2-3 வாதங்கள் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. நீதிபதிகள் சொன்ன கருத்துக்களையும் முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு வழிமுறைக்காக வந்தக்கூடிய வழக்கை நீங்கள் எப்படி கிரிமினல் ரிட் வழக்காக இதை வந்து மாற்றலாம், எஸ்ஐடி அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை நீதிபதிகள் முன் வச்சிருக்கேன். இல்லை, நான் ஒரு மூத்த வழக்கறிஞரிடம், சுப்ரீம் கோர்ட்டில் ஆஜராகக்கூடிய சென்னையைச் சேர்ந்த ஒரு வழக்கறிஞரிடம் நான் பேசினேன். அதில் 2 அம்சங்களை அவர் தனித்தனியாக குறிப்பிடுகிறார். ஒன்று, மதுரையில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு பல வழக்குகளை, இது தொடர்பான பல வழக்குகளை விசாரித்து வருவதால்
அவர் இந்த பிரேயரையும், அதாவது தினேஷ் என்பவர் போட்ட பிரேயரையும் மதுரை பெஞ்சே விசாரிக்கட்டும் என்று தள்ளி இருக்க வேண்டும். தள்ளி இருந்தால் பெட்டர். சரி, அட்மிட் பண்ணிவிட்டார். அட்மிட் பண்ணி இது ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஆர்டர் போடுகிறார். அது அந்த நீதிமன்றம் விசாரிக்கக்கூடிய வழக்கின் தன்மையை பாதிக்கக்கூடிய வகையில் அமைந்திருப்பதாக அவர் பார்க்கிறார். இது ஒன்று. இரண்டாவது, அந்த கிரிமினல் பெட்டிஷனை பொறுத்தவரை எனக்கு டெக்னிக்கலாக தெரியவில்லை. அவர் என்ன சொல்லுகிறார், சென்னை உயர்நீதிமன்றத்திலே அந்த மாதிரியான ஒரு பிராக்டிஸ் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இதுக்கு முன்னாடி அதை அதாவது அதை அட்மிட் பண்ணக்கூடிய பிராக்டிஸ் அல்லது முன்னுதாரணம் இருந்திருக்கிறது என்று சொல்லுவாங்க. ஆனால் இங்கே உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய ஹைகோர்ட் ரெஜிஸ்ட்ரார் பதில் சொல்ல வேண்டும் என்று. ஆமாம் சார், இன்னும் தெளிவாக சொல்லலாம். பொதுநல மனுவாக பதிவுப்பட்ட ஒன்றை, தமிழ்நாடு முழுக்க பிரச்சனைகளுக்கான வழிமுறை நீக்கப்பட்ட ஒன்றை எப்படி தனி நீதிபதி தலையிட்டு கிரிமினல் ரிட் வழக்கு அதை பதிவு பண்ண முடியும்னு கேட்டார். அதுதான், அது விளக்கம் கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த விளக்கத்தை தரப்போகிறார்கள். ஆனால் தனி நீதிபதி விஜய் பற்றி தெரிவித்த கருத்துக்கள், அதையுமே கண்டம் பண்ணிருக்காங்க. அது மேலே அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. எப்படி அதுதான் நான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கிறேன். இப்போ எஸ்ஐடி செயலிழக்கும், அநேகமாக செயலிழந்து விடும் என்று நினைக்கிறேன். அதாவது ஹைகோர்ட்டினுடைய எஸ்ஐடி. ஆனால் அவர் தெரிவித்த கமெண்ட்டுகள் துரதிருஷ்டவசமானவை. அவர் அந்த எடுத்துக்கொண்ட வழக்கிற்கு தொடர்பற்றவை என்பதுதான் பலரது பார்வை. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான கருத்துக்களை கூறக்கூடியவர்களை, சமூக வலைத்தளங்களில் பதிவிடக்கூடியவர்களை கைது செய்கிற ஒரு போக்கு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஐடி விங்கோ அல்லது ஐடி விங் இல்லாமல் தனிப்பட்ட நபர்களோ யாரை வேண்டுமானாலும் தூற்றலாம். அண்ணாமலையை தூற்றலாம், அதிமுகவை தூற்றலாம். அவர்களெல்லாம் கைது செய்யப்பட மாட்டார்கள் என்கிற ஒரு சூழல் இருக்கிறது. இது கருத்து சுதந்திரத்தின் மீது திமுக அரசு நடத்துகிற தாக்குதல். தொலைக்காட்சியை முடக்குவது, அரசு கேபிளில் இருந்து ஒயரை பிடுங்குவது, இந்த மாதிரி மட்ட ரகமான வேலைகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஈடுபடுகிறது என்பது எதிர்க்கட்சியாக இருந்தபோது வாய்கிழிய பேசிய ஜனநாயகத்தை பற்றியும் கருத்து சுதந்திரத்தை பற்றியும் வாய்கிழிய பேசிய திமுக, குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் இப்போது என்ன நினைக்கிறார் என்றால், கைது செய்து 2 பேர் வாயை பூட்டி விட்டால் ஊர் வாயை உங்களால் மூட முடியுமா என்று கேட்கிறேன். 2 பேரை கைது செய்வதால் மட்டுமே ஊர் வாயை உங்களால் மூட முடியுமா? ஊர் முழுக்க பேசுகிறான இதே கேள்வி உங்களால் நிறுத்திவிட முடியுமா? என்ன நாடு முழுக்கும் யாரும் வெளியே வரக்கூடாது, எந்த கருத்தையும் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டரை போடுவீர்களா? ஆகவே இவையெல்லாம் அர்த்தமற்ற பிதற்றலான நடவடிக்கைகள் என்று நான் பார்க்கிறேன். குறிப்பாக 2 விஷயம் இதில் நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நீதிபதி கேட்டது, தனி நீதிபதி செந்தில்குமார் இந்த வழக்கை எப்படி விசாரிச்சிருக்க முடியும், அது ஒன்று. இன்னொன்று, விஜய் அவர்களுடைய தலைமை பண்பையும் அவர் சார்ந்த கருத்துக்களை எப்படி தெரிவிக்க முடியும், ஒரு வழிமுறைகள் இருக்கக்கூடிய ஒரு வழக்கில் இது எப்படி பண்ண முடியும்? இல்லை, இதுதான் நான் சொல்கிறேன். நான் ஒரு 3 வழக்கறிஞர்களிடம் பேசினேன். 3 பேரும் மூத்த வழக்கறிஞர்கள். 3 பேரும் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், சப்ஜெக்ட் மேட்டர் என்னவோ பிஃபோர் ஹானரபிள் ஜட்ஜு, அந்த சப்ஜெக்ட் மேட்டரை ஒட்டி தான் அவர் சப்ஜெக்ட் மேட்டரை ஒட்டி கொஸ்டின்ஸ் எழுப்பலாம், டவுட்ஸ் கேட்கலாம். குறிப்பாக மூத்த வழக்கறிஞர் திரு KM விஜயன் அவர்களுக்கு நான் துக்ளக்குக்காகவே கருத்து கேட்டு நான் பேசினேன். அவர் என்ன சொல்கிறாரு, இன்ட்ரிகியூயிங் கொஸ்டின்ஸு, ஒரு வழக்கில் தெளிவு பெறுவதற்காக சில கேள்விகளை கேட்கலாம், சில சந்தேகங்களை எழுப்பலாம். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இன்னைக்கு காலையில் கோர்ட் வெளியில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. அதில் டிஎம்கே எங்களை நிறைய முடக்க பார்த்துச்சு. அப்புறம் குறிப்பாக இந்த அரசு அதிகாரிகள் கொடுத்த பேட்டி பற்றி பேசியிருந்தாங்க. இப்படி பல பிரச்சனைகள் பேசியிருந்தாங்க. இன்னும் தெளிவாக நோட் பண்ண வேண்டியதுன்னா, நாங்கள் கரூர் செல்லா நீங்கள் இரவு தயாராக தான் இருந்தோம், காவல்துறை தான் எங்களை தடுத்துட்டாங்க. தடுத்துட்டு இன்றைக்கி அவங்களே இவங்க வரல, பார்க்கல அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை இந்த மாதிரியான நடவடிக்கையில் காவல்துறை ஈடுபட்டிருக்குமோ என்ற சந்தேகம் எனக்கு இல்லை. அவர் சொல்றாரு, நாங்கள் கரூர் பார்டர்ல வெயிட் பண்ணோம், காவல்துறை தான் எங்களை வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. விஜய் போய்விட்ட நிலையில் நாங்கள் சில பேர் அங்கே இருந்தோம், உள்ளே வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் என்று அவர் சொல்லி இருப்பது இதுவரை விஜய்க்கு எதிராக சித்தரிக்கப்பட்ட வந்த பொய் பிரச்சாரத்தை தோலுரித்து காட்டியிருக்கிறது. ஆகவே அவர்கள் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள், இவர்கள் வரக்கூடாது என்று சொல்லிவிட்டு ஊரிலே திமுக கம்பி கட்டுகிற கதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த பொய் பிரச்சாரம் ஆதவ் அர்ஜுனா அவனுடைய பேட்டியின் மூலம் தோலுரிக்கப்பட்டிருப்பதாக நான் பார்க்கிறேன். விஜய் அவர்கள் நம்பிக்கையோடு மீண்டும் பயணம் செய்வதற்கு சுப்ரீம் கோர்ட் தெம்பூட்டி இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். குறிப்பாக இந்த கரூர் சம்பவத்தில் வைக்கப்பட்ட அலிகேஷன் ரவுடிகள் பூந்தாங்க, ஆம்புலன்ஸ் வந்துச்சு. ஆம்புலன்ஸில் இன்னும் தெளிவாக செந்தில் பாலாஜி அவர்களுடைய பெயர்கள் ஏற்பட்டு திமுக அவனுடைய மருத்துவமனைன்னு போட்டு வந்துச்சு. அப்புறம் செருப்பு வீசப்பட்டுச்சு. இப்படி பலதரப்பட்ட அலிகேஷன்ஸ் வைக்கப்படுது. இந்த எல்லா அலிகேஷன்ஸையும் சிபிஐ விசாரிப்பாங்களா? தாவேகாவினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு வெளியே இன்று அளித்த பேட்டியிலும் கூட
எங்களிடம் அது சதி என்ற ஒரு குற்றம் சாட்டியிருக்கிறார். முதல் முறையாக வெளிப்படையாக இது சதி என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். அவர்களிடம் சில தகவல்கள் இருப்பதாக கூறுகிறார். அந்த தகவல்களை அவர்கள் நிச்சயமாக உச்சநீதிமன்றம் அமைக்கக்கூடிய விசாரணை அமைப்பிடம் அளிக்க வேண்டும். அப்படி ஏதாவது அவர்களிடம் ஆதாரங்கள் இருந்தால் அந்த ஆதாரங்களை உச்சநீதிமன்றம் அமைக்கக்கூடிய விசாரணை அமைப்பிடம் அளிக்க வேண்டும். அப்போதுதான் முழு உண்மை வெளிவருவதற்கு அது உதவும். அதை அவர்கள் செய்கிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்த்து தான் நான் இதை பேச முடியும். ஆனால் மக்களுக்கு அதிர்ச்சிகரமான சம்பவம் சொந்தமாக பல சந்தேகங்கள் இருக்கின்றன என்பது உண்மை. இந்த பாயிண்ட்லேருந்து பாலிடிக்ஸ் எப்படி மூவ் ஆகும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ்? ஏன்னா வந்து இன்றைக்கி விஜய் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிற நெரட்டிவ் செட் ஆயிடுச்சு. இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு. அப்படிங்கிறப்போ இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த பாயிண்ட்லேருந்து எலெக்ஷன்ஸ்க்கான இவ்வளோ ட்ராவல் அப்படிங்கிற திரு விஜய் அவர்கள் அவர் இந்த கரூர் துயரத்துக்கு பிறகு கொஞ்சம் ஷேட்டர் ஆகிவிட்டார் என்பது பலருடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. அதற்காகத்தான் நான் சொன்னேன் அவருக்கு நம்பிக்கை ஊட்டுகிற வகையில் உச்சநீதிமன்றத்தினுடைய ஆர்டர் வந்திருக்கிறது என்று. ஆனால் அரசியல் ரீதியாக அவருடைய பயண திசையில் ஏதாவது மாறுதல் இருக்குமா என்பது அவர் பொதுமக்களை சந்தித்துவிட்டு, அதாவது அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்துவிட்டு பிறகு மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்கும் போது தான் தெரியும். ஏனென்றால் இதற்கிடையே பல அரசியல் விமர்சகர்கள் அதிமுகவும் தாவேகாவும் நெருங்குமா, அப்படியானால் பாஜக நெருடலான அம்சமாக இருக்குமா, இல்லது பாஜக அதிமுக அணியில் இடம்பெற அவர் முன் வருவாரா, அப்படி இடம்பெறுவதாக இருந்தால் சீட் ஷேரிங்கில் பிரச்சனை வராதா என்று பல விவாதங்கள் அரசியல் அரங்கிலே எழத் தொடங்கி இருக்கின்றன. அதிமுக அணியில் விஜய் சேர்ந்தால் திமுகவுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் என்பது நிச்சயமான உண்மை. ஆனால் அப்படி சேருவதில் ஏதாவது நெருடல் இருக்காதா என்கிற கேள்வியும் கூடவே ஏற்படுகிறது. இல்லை, விஜய் தான் ஏற்கனவே எடுத்த முடிவின்படி தனது தலைமையில்தான் கூட்டணி என்பதில் உறுதியாக நகர்வாரா என்பதையும் கூட நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அது எப்போது தெரியும் என்றால் அடுத்து அவர் தேர்தல் அரசியல் ரீதியாக மக்களை சந்தித்து மீண்டும் பேசுகிற போது பல முக்கியமான செய்திகள் அவர் பேச்சில் இருக்கும் என்று நான் பார்க்கிறேன். இல்லை, இந்த மாதிரியான மக்கள் சந்திப்பு வந்து திருப்பி நடத்தணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா மதுரை பெஞ்ச் வந்து அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க, வழிமுறைகள் வகுக்கப்பட வேண்டும், அனுமதி வழங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இல்லை, அனுமதி வழங்காமல் இருக்க முடியாது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாமக்கல் மாவட்டத்தில் நடந்த சுற்றுப்பயணத்திலே அவருக்கு ஒரு பொதுக்கூட்டம் மாதிரியான ஒரு இடத்தை ஒதுக்கி அங்கேதான் வைத்திருக்கிறார். ஆகவே அந்த மாதிரியான இடத்தை ஒதுக்கித்தான் தீர வேண்டும். விஜய் எங்கேயுமே பேச முடியாது என்று தடுப்பதற்கு இந்த அரசாங்கத்திற்கு சர்வ வல்லமை பொருந்திய எல்லா அதிகாரங்களும் கொண்ட அரசாங்கம் அல்ல. மீண்டும் நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டுவார்கள் அப்படி அனுமதி மறுக்கப்பட்டால். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஒதுக்கி அங்கே தான் பேச வேண்டும் என்று சொல்லுவார்கள். இந்த முறை தவறு இழைக்க மாட்டார்கள். தவறு மறுபடியும் ஒரு பாடம் கற்றுக்கொள்வார்கள். அரசாங்கம் விசாலமான இடத்தை கொடுப்பார்கள். அந்த இடத்தில் போய் விஜய் பேசத்தான் வேண்டும். விதிக்கக்கூடிய நிபந்தனைகளை ஏற்று ஊர்வலமாக வருவதில் சிரமம் நிச்சயமாக இருக்கும். ஆகவே அவர் அடுத்து பேசப்போகிற பொதுக்கூட்டத்தை பல பொதுமக்கள், பெருவாரியான பொதுமக்கள், அரசியல் ஆர்வமிக்கவர்கள், அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அந்த பேச்சில் அவர் கூட்டணி திசையில் பயணிக்கப் போகிறாரா இல்லது தனித்து தான் என்பதை, அந்த முடிவை நாம் அதன் மூலம் உணர முடியும். இறுதியாக ஒரு 2 கேள்வி சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் அவர்கள் தொடர்பு கொண்டு பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லப்படுது. இன்னும் அவருடைய கூட்டங்களில் தாவேகாவினுடைய கொடி வந்து காமிக்கப்பட்டுச்சு. இதுதான் ஒரு பிள்ளையார் சொல்லியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அதீத ஆர்வம் காட்டி அப்படி பேசிவிட்டார் என்று நான் நினைக்கிறேன். ஒரு அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்தின் பொதுச் செயலாளராக இருப்பவர் ஒரு 10 கொடியை பார்த்தவுடன் கூட்டணியே முடிவாகிவிட்டதை போல பேசுவது என்பது ஒரு அவசரப்பட்டு பேசுகிற பேச்சு. நாளை தடவை வரவில்லை என்று சொல்லிவிட்டால் என்ன பண்ணுவீர்கள்? மறுபடியும் விமர்சிப்பீர்களா? ஆகவே அவசரப்பட்டிருக்கக்கூடாது. பாருங்கள், அந்த தொண்டர்கள் எவ்வளவு மனம் வேதனை அடைந்திருந்தால் இங்கே வந்திருப்பார்கள் என்று கூட சொல்லியிருக்கலாம். அது கூட அவர் சொல்லாமல் வேறு யாரையாவது சொல்ல வைத்திருக்கலாம். தாவேகா தொண்டர்களுக்கு அதிமுகவும் பாஜகவும் கொடுத்த ஆதரவு என்பது மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. ஆனால் அரசியல் ரீதியாக கூட்டணியாக அது மாறுமா என்பது இப்போதே நாம் சொல்ல முடியாது. டிடிவி தினகரன் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்தால் எடப்பாடி பழனிசாமி பாஜகவை கழட்டி விட்டுருவார் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய இந்த பார்வை என்பது இது மட்டுமல்ல. திராவிட முன்னேற்றக் கழக அரசு கரூர் சம்பவம் சம்பந்தமாக நடத்துகிற விசாரணையை கூட அவர் வரவேற்று ஆதரித்து முதலமைச்சரை பாராட்டி தெரிவித்திருப்பது என்பது அவரது அரசியல் நிலைப்பாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றம் என்று நான் பார்க்கிறேன். விஜய் பக்கம் போவது என்ற சிந்தனையில் இருந்த திரு டிடிவி இப்போது விஜய் ஒருவேளை அதிமுகவுடன் சேர்ந்து விடுவாரோ என்று கருதி எடப்பாடி பழனிசாமி அப்படி விமர்சித்தாரா அல்லது என்ன அடிப்படையில் அப்படி விமர்சித்தார், அது என்னுடைய யூகம்தான். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக அணியில் விஜய் சேர முன் வந்தால்
பாஜகவும் இருந்தாலும் பரவாயில்லை என்று சேர முன் வந்தால் பெரிய அளவில் சீட்டு யாருக்கு எவ்வளோ என்பதிலே பெரிய சங்கடம் வரும். சரி, விஜய் மட்டும் பிஜேபி இல்லை, பிஜேபி இருந்தால் நான் வரமாட்டேன் என்று சொன்னால் விஜய் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொள்வாரா, அல்லது விஜய் அதிகமான தொகுதிகளை கேட்டு அதை தருவதற்கு எடப்பாடி தயாராக இருப்பாரா என்று பல கேள்வி இருக்கிறது. விஜய் அவர்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற என்ற நிலைப்பாடை ஏற்கனவே எடுத்திருக்கிறார். அந்த நிலைப்பாட்டிலிருந்து அவர் மாறுவார் என்று நான் நினைக்கவில்லை. முதலமைச்சர் விஜய் தலைமையில் தான் கூட்டணி என்பது தாவேகா நிலைப்பாடு. அது விஜய் அறிவிக்கவில்லை, தாவேகா அறிவித்த நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற நிலைப்பாடு, இவற்றிலெல்லாம் எந்த அளவு சமாதானங்கள் காம்ப்ரமைஸ் செய்து கொள்வார்கள் என்பது நமக்கு தெரியாது. காம்ப்ரமைஸுக்கே ரெடி இல்லை என்ற முடிவை கூட எடுக்கக்கூடும். அதை நாம் பொறுத்திருந்து தான் நாம் பார்க்க வேண்டும். ஓகே சார், 2026 எலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா டிஎம்கே நிறைய செட்பேக்ஸ் இல்லை, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வலிமையாக இருக்கிறது. ஆனால் ஆட்சிக்கு எதிரான மனநிலை மக்களிடையே இருக்கிறது. பல காரணங்களால் இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டணம், ஆசிரியர், அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற கூட்டணி வலிமையா இருக்கிறதுனால கேட்குறேன். காங்கிரஸ் விஜய்க்கு ஆதரவாக பேசுறாங்க, டிஎம்கேக்கு எகென்ஸ்டா, உதயநிதிக்கு எகென்ஸ்டாலாம் வேலுச்சாமி அவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காரு. தமிழக காங்கிரஸில் ஒரு பகுதியினர், முக்கியமான பிரமுகர்கள் நடிகர் விஜய் கட்சியுடன் கூட்டு சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த விருப்பத்தை அவர்கள் மேலிடத்திலும் தெரிவிக்கக்கூடும். ஆனால் மேலிடம் அந்த முடிவு எடுக்குமா என்பதிலே எனக்கு சந்தேகம். இன்னும் சொல்ல போனால் திருமாவளவன் அவர்களோ மற்ற கட்சியினர்களோ விஜயை தாக்கின அளவுக்கு காங்கிரஸ் தாக்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இல்லை. அதற்கு காரணம் செல்வ பெருந்தகையை தவிர வேறு யாரும் அந்த கட்சியில் விஜயை விமர்சிக்க தயாராக இல்லை. செல்வ பெருந்தகை திமுகவுக்கு அதிகமாக ஜால்ரா அடிப்பதில் அவருக்கும் திருமாவளவனுக்கும் போட்டியே நடக்கிறது. ஆகவே செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரசினுடைய தலைவர் என்பதை விட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்னொரு அமைப்பு செயலாளர் போல அவர் நடந்து கொண்டிருக்கிறார். ஆனால் விஜய் பக்கம் போனால் என்ன என்கிற சிந்தனை காங்கிரஸுக்குள் ஒரு சாராரிடையே உருவாகி இருக்கிறது. அவர்கள் மேலிடத்தில் அழுத்தம் கொடுத்து காங்கிரஸ் தலைமை ஒருவேளை அந்த முடிவை எடுக்குமானால் தமிழக அரசியலில் 2026 தேர்தலில் ஒரு குழப்பமான முடிவு ஏற்படும் என்று நான் பார்க்கிறேன். ஒரே ஒரு இறுதியான கேள்வி, டிவிகே, ஏடிஎம்கே, காங்கிரஸ் இது மூணும் இங்கே கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எழுது. இல்லை, அது மூன்றும் அமைப்பதற்கென்றெல்லாம் வாய்ப்பு அப்படி இல்லை. நான் ஏன் நினைக்கிறேன்னா, சீட்டு பங்கீட்டில் பெரிய பிரச்சனை வரும். காங்கிரஸுக்கும் நிறைய அபிலாஷை இருக்கிறது, ஏடிஎம்கேக்கும் தனிப்பெரும்பான்மை பெற வேண்டும், கூட்டணி ஆட்சி கிடையாது என்ற நிலையில் இருக்கிறது. கூட்டணி ஆட்சியிலிருந்து இறங்கி 70, 80, 90 என்று பிரித்து கொண்டால் வேண்டுமானால் நீங்கள் சொல்வது நடக்கலாம். அப்படி பிரித்து கொள்வார்களா? பிரித்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை. 70, 80, 90னா 240 ஆகிடுது. அதில் ஒரு 6 குறைக்கணும். 234 சீட்டு தான் இருக்குது. காங்கிரஸுக்கு 70 இல்லை 40ன்னு வச்சுக்கிட்டா கூட நீங்கள் மீதி 190 சீட்டை எப்படி பிரிப்பீர்கள்? ஆகவே இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமாக எனக்கு தெரியவில்லை. விஜயோட ஸ்டேட்மெண்ட் இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வச்சு இவங்க டிஎம்கேட்ட டிமாண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? காங்கிரஸ் நிர்பந்தம் கொடுக்குவதற்காகத்தான் விஜய் கட்சியிடம் போக வேண்டும் என்கிற கணக்குகளோடும் சில பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். விஜய் கட்சியிடம் நாங்கள் போவோம் என்று மிரட்டி திமுகவிடம் அதிக சீட் வாங்க வேண்டும் என்பது சிலருடைய விருப்பம். சிலர் காங்கிரஸில் சீரியஸாகவே விஜயுடன் போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவர்கள் யார் என்று கூட எனக்கு தெரியும். விஜய் கட்சியுடன் போனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறலாம், திமுக மெஜாரிட்டி பெற முடியாது, தடுக்கலாம். திமுக அதிக சீட்டு என்றாலும் அவர்கிட்ட பேரம் பேசலாம், அதிமுக அதிக சீட்டு வந்தாலும் பேரம் பேசலாம். ஆகவே விஜய் கிட்ட போகலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் காங்கிரஸில் ஒரு பகுதியினர். உங்களுடைய நேரத்தை இந்த பேட்டியில் ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி. அட என்னங்க சொல்றீங்க? நம்ம மஞ்சு குரூப்ஸின் ப்ளூ ஸ்பாட் 3.0ல ஃபேஸ் 2 வின் பீச் வில்லா புக்கிங்ஸ் ஓபன் ஆகிடுச்சா? MCR Pure Cotton Club Formals and Casual Shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise.